திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பரம கருணாமூர்த்தியாகிய அபீத குஜாம்பாள் அம்பா சமேத அருணாச்சலேஸ்வர பெருமானுடைய திருவருளினாலும், பரம குருநாதர் பழனி சிவஸ்ரீ ஈசான சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய குருவருளினாலும், தென்சேரி மலை ஆகமண்ணா அவர்களுடைய அனுகிரகத்தினாலும், குருநாதர் பேரூர் சத்யோஜாத சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய திருவடிகளின் அனுகிரகத்தினாலும், இன்றைய சிவஞான உபதேச படலத்திலே திருநீற்றினை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு இன்று திருவருள் கூட்டியுள்ளது. சைவ சமயத்திலே சைவ சமய சின்னமாக விளங்கக்கூடியது திருநீரும் ருத்ராட்சமும். ருத்ராட்சம் என்பது ஒரு விருட்சத்திலே தோன்றக்கூடியது. அதுபோல திருநீரு என்பது பசுவினுடைய மலத்தாலே தோன்றுவது. சூரியனுடைய ஒளி கதிர்களிலே மலர்வது தாமரை, சந்திரனுடைய குளிர்ச்சியிலே மலர்வது அல்லி, இடி மின்னலிலே மலர்வது தாளம்பூ. அதுபோல நெருப்பிலே பூக்கின்ற பூவானது திருநீர். அந்த நெருப்பிலே பூக்கின்ற அந்த திருநீரு எதன் மூலியமாக வருகிறது என்றால் பசுவின் மூலமாக வருகிறது. அதை சிதம்பர சிவஞான தேசிகர் அவர்கள் வெகு அழகாக அந்த குறிப்பை உணர்த்துகின்றார். பசுவின் மலத்தாலே பசுவின் மலம் போக பசுபதி அருள் புரிந்தான் பாரீர், பசுவின் மேல் வைத்த பெருங்கருணை விமலனார் அம்பலத்தான் ஆள் நீலறம் சொன்ன ஐயன் என்பது சிதம்பர சிவஞான மாமுனிவருடைய பாடல். அதுபோல மாணிக்கவாசக சுவாமிகள் என்கின்ற சிதம்பர சுவாமிகளும் ஒரு பாடலிலே மேய்ப்பசுவின் துன்பம் விலக்கி இரு வினைகள் மேய்ப்பசுவின் துன்பம் விளக்கவே தூய தமிழ் சொன்ன திருமூலனடி சூடுநாள் என்னாலோ மன்னா அருணாசலா என்பது அவருடைய பாடல். அப்படி சூரியனை கண்டு தாமரை மலர்வதும், சந்திரனை கண்டு அல்லி மலர்வதும், இடி மின்னலிலே தாளம்பூ மலர்வதும், நெருப்பிலே பூத்த மலராக திருநீரு மலர்வதும் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய விசித்திரமான விஷேடங்கள். அப்பேற்பட்ட திருநீரு மிக உயர்ந்தது. திருநீற்றுக்கு பஞ்சாட்சரம் என்று ஒரு பெயர் உண்டு. அதனாலேதான் திருஞான சம்பந்த பெருமான் திருநீற்று பதிகத்திலே மந்திரமாவது நீரு என்று பாடுகின்றார். மந்திரம் என்பது எல்லா மந்திரங்களுக்கும் மூல மந்திரமாக இருக்கக்கூடிய பஞ்சாட்சரத்தை குறிக்கும். ஆகவே மந்திரம் என்பது பஞ்சாட்சரம், பஞ்சாட்சரம் என்பது திருநீர். அது மந்திரம், தந்திரம், சுந்தரம் என்று அழகாக அந்த திருநீற்று பதிகத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்துள்ளார். தந்திரம் என்பது ஆகமம், பஞ்சாட்சரம் என்கின்ற அந்த மருந்து தந்திரமாக நிற்கிறது. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அப்படி ஆகமமாக நின்று என்ன தருகிறது? சுந்தரத்தை தருகிறது. சுந்தரம் என்பது அழகு. உடலுக்கும் உயிருக்கும்
அழகுபடுத்துகின்றது. எந்த பொருள் குற்றங்களிலே இருந்து நீங்குகிறதோ அந்த பொருளுக்கு எது உண்டாகும் என்று கேட்டால் சுந்தரம் என்கின்ற அழகு உண்டாகும். அப்படி ஆன்மாவினுடைய குற்றங்களை நீக்கக்கூடியது எது என்று கேட்டால் மந்திரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய திருநீர். அதை எப்படி அணிய வேண்டும் என்று தந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஆகமத்திலே. அப்படி தந்திரத்தின் வாயிலாக திருநீற்றை அணிகின்ற பெரும் பேரு சிவதீட்சை பெற்று கிடைத்துவிட்டால் அது சுந்தரமாக மாறுகிறது. உடம்பிலே இருக்கின்ற அழுக்குகள் போவது போல உயிரோடு இருக்கக்கூடிய மூலமலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற அந்த குற்றங்களை நீக்கக்கூடியது திருநீர். அப்பேற்பட்ட அந்த திருநீர் நெருப்பிலே பூப்பது. அப்படி நெருப்பிலே பூக்கக்கூடியது திருநீர். அது பாவங்களை எல்லாம் நீராக்குகின்றன, நீக்குகின்றன. அதனாலே அதற்கு நீரு என்று பெயர். அனைத்து செல்வங்களையும் அளிப்பதினாலே விபூதி என்று ஒரு பெயர். உயிர்களின் மலக்குற்றங்களை கழுவுவதால் சாரம் என்று ஒரு பெயர். உயிர்களுடைய அறியாமையை நீக்குவதால் வசிதம் என்று ஒரு பெயர். நோய் போன்ற தொல்லைகளை எல்லாம், பயங்களை எல்லாம் நீக்குவதினாலே காப்பு என்கின்ற ஒரு பெயரும் உண்டு. மங்கையர்க்கரசியார் தன்னுடைய கணவனாகிய கூன்பாண்டியனை இந்த மந்திரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய திருநீற்றை கொண்டுதான் அவனுக்கு அறியாமை என்கின்ற அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை தருவதற்கு துணையாக நின்றவள் மங்கையர்க்கரசி. அதுபோல கூன்பாண்டியனுடைய நோய்களை தீர்ப்பதற்கு இந்த பதிகமே காரணமாக அமைந்தது. திருநீற்று பதிகமே காரணமாக அமைந்தது. அதனாலே அதற்கு காப்பு என்று பெயர். சிவபெருமான் நெருப்பு. அந்த நெருப்பிலே பூத்து குலுங்குகின்ற புஷ்பம் திருநீர். செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோவிலும் காட்டி என்பது திருவாசகம். அதுபோல திருச்செங்காட்டங்குடியிலே பட்டினத்து சுவாமிகள் பாடுகின்றார், நெருப்பான மேனியர் செங்காட்டங்குடியில் ஆத்தி நிழலருகே இருப்பர் என்பது பட்டினத்து சுவாமிகளுடைய அருள்வாக்கு. அதுபோல திருநீரு என்பது எங்கே விளைகின்றது என்றால் நெருப்பிலே. எப்படி விளைகிறது என்றால் மந்திரங்களினாலே. மந்திரங்களை எல்லாம் முறையாக ஆகமங்களிலே சொல்லப்பட்டபடி சடங்குகளை, கிரிகைகளை செய்து அந்த பசுவினுடைய மலமாகிய சாணத்தை அந்த அக்னியிலே இடுகின்ற பொழுது அது புஷ்பமாக மலர்கிறது. இந்த உலகத்திலே மாதவம் செய்த இந்த தென் திசையிலே பிறப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதைவிட சைவ சமயத்திலே சேருவதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். சைவ சமயத்திலே சேர்ந்ததினாலே நமக்கு 2 வகையான செல்வங்களை சிவபெருமான் தந்து வைக்கிறார். ஒன்று திருநீரு, மற்றொன்று உருத்ராட்சம். உருத்ராட்சம் என்பது சுயம்பு மூர்த்தி. திருநீரு என்பது அந்த அக்னியிலே தோன்றுகின்ற வெண்மை நிற புஷ்பம். அதுபோல பஸ்பத்தையும்
அதாவது விபூதியையும் ருத்ராட்சத்தையும் தரித்துக் கொண்டு ஜெபிப்பது மந்திரம். அதுதான் பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய மந்திரம். திருநீறு அணியாமல் செய்கின்ற பூஜைகள் ஆகாது. திருநீரும் ருத்ராட்சமும் அணியாமல் செய்கின்ற பூசையாகாது. அப்படியானால் எப்பேற்பட்ட பெருமை திருநீற்றுக்கும் ருத்ராட்சத்திற்கும் உள்ளது என்பதை நினைத்து பார்க்கவே பேரானந்தமாக இருக்கிறது. அந்த வகையிலே திருநீற்றுக்கே ஒரு பதிகம். மற்ற எந்த சமயங்களுக்கும் இல்லாத ஒரு பெருமை என்னவென்றால், மற்ற சின்னங்களுக்கு பாடல்கள் கிடையாது. சைவ சமயத்திலே மூலமாக இருக்கக்கூடிய திருநீற்றுக்கு பாடல். அந்த பாடல் பாடுவதற்காகவே பூமியிலே அவதாரம் செய்தவர் திருஞான சம்பந்த பெருமான். அந்த திருநீறு என்பது இத்தனை வகையான பெயர் நாமங்களை உடையது என்று சொல்லி, இன்று நாம் இந்த அளவிலே திருநீற்றினுடைய பெருமைகளை சிந்திப்பதற்கு நமக்கு திருவருளும் குருவருளும் கூட்டியது என்று சொல்லி, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று இந்த அளவிலே இன்றைய சிவஞான உபதேசத்தை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.